என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மருத்துவர்களே, சமுதாயத்து மக்களே, உங்கள் அனைவருக்கும் உலக சுகாதார தினமாகிய ஏப்ரல் 7ஆம் தேதி ஆகிற்று. உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு காமன்வெல்த் நாடுகள் 56 நாடுகளை கொண்ட காமன்வெல்த் அமைப்பின் மருத்துவ கூட்டமைப்பினுடைய தலைவராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த நாளில் உங்களோடு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உலக சுகாதார நாள் ஒவ்வொரு ஆண்டும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை கொடுத்து அந்த கருப்பொருளின் அடிப்படையிலே நம்முடைய பணிகளை செய்து வருகின்ற ஆண்டு முழுவதும் அனைவருக்கும், உலகத்திலே உள்ள அத்தனை மக்களுக்கும் எந்தவித இன, மத, சமுதாய, சமூக, பொருளாதார வேறுபாடுகளை களைந்து ஒன்றுபட்ட ஆரோக்கிய வாழ்வு கிடைக்க வேண்டும் என்கின்ற கருத்தினை வலியுறுத்துவதற்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் தான். இன்றைய உலகம் மிக ஒரு மோசமான காலகட்டம். இன்றைக்கு ஈரான், USA யுத்தம், இஸ்ரேல் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. USA அல்லது அமெரிக்க நாடு இன்றைக்கு WHO கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தானங்களை, பணங்களை இன்றைக்கு முடக்கி வைத்திருக்கிறது. பல்வேறு நாடுகளில் உள்ள குளோபல் ஹெல்த் இனிஷியேட்டிவ் முன்னேறி செல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கு தடைபட்டிருக்கிறது. உலகத்தின் பல பகுதிகளிலே மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மை அறியாமலே இன்றைக்கு உலகம் வெப்பமாக்குதல் என்கின்ற ஒரு கொடிய சூழ்நிலைக்கு நேராக கடந்து செல்கின்றோம். உலகத்தின் வெப்பநிலை மிக அதிகமாக வாடிக்கொண்டிருக்கிறது. சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு ஆளுக்கு காய்ச்சல் 1 டிகிரி சென்டிகிரேட் கூடினாலே, காய்ச்சல் வந்தாலே அது நிறைய காரியங்களை செய்ய முடியல. அதே போல் த ஹோல் வேர்ல்டு, உலகம் முழுவதும் காய்ச்சல் வந்துன்னா இன்றைக்கி நிறைய பாதிப்புகள். கடல் ஐஸ் கட்டிகள் உருகி கடல் மட்டம் உயர்ந்து இன்றைக்கு பல்வேறு விதமான பாதிப்புகளும் நோய்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவைகளை நாம் எப்படி தடுப்பது? மருத்துவர்களாகிய நாம் இதில் எந்த முறையில் பங்களிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த வெப்பநிலை மாக்குதல் அல்லது வெப்பநிலை ஆகுதல் நிலையை கட்டுப்படுத்த மருத்துவர்களாகிய நமக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. நம்முடைய மருத்துவமனைகள், நாம் பணியாற்றக்கூடிய இடங்கள் இன்றைக்கு அதிகமான கார்பனை உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களாக இருக்கிறது. நம்முடைய மக்கள் அதிகமாக கூடி வருகின்ற ஒரு சூழ்நிலை. நாம் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய மிஷின்ஸ், நாம் யூஸ் பண்ணக்கூடிய கேஸஸ், இந்த அனஸ்தீசியாவில் யூஸ் பண்ணக்கூடியது, நம்முடைய கட்டிடங்கள் இன்றைக்கு சூரிய வெளிச்சம் உள்ளே வர முடியாத அளவுக்கு உயர்ந்து பரகி எங்கேயும் ஏசியோடு சென்று நேச்சுரல் வெண்டிலேஷனே இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த நிலைகளாலே இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் பிகமிங் ஒரு முக்கியமான கார்பனை பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சோர்ஸாக மாறி வருகிறது. இந்த நிலையை மாற்றுவது நம்முடைய மிக முக்கிய கடமை. நம்முடைய ஹாஸ்பிட்டலில் எல்லாம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நம்ம பண்ணணும். இந்த கிராஸ் வெண்டிலேஷன் கண்டிப்பாக இருக்கணும். சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக உள்ளே வர வேண்டும். நாம் பயன்படுத்தக்கூடிய மின்சாரங்கள் LED அல்லது குறைந்த மின்செலவை உருவாக்க வேண்டும். ஐடிலா நிறைய நேரங்களில் கம்ப்யூட்டர், ஃபேன் இவைகளையெல்லாம் அப்படியே வைத்துவிட்டு நாம் சென்று விடுகிறோம். அந்த நிலை மாற வேண்டும். நம்முடைய மரங்களை நம்முடைய மருத்துவமனைகளை சுற்றி நட வேண்டும். மக்கள் கூட்டம் வராதபடிக்கு டெலிமெடிசின் அல்லது ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக அந்த கூட்டத்தை குறைக்க வேண்டும். பல்வேறு நிலைகளிலே இன்றைக்கி மருத்துவர்களுடைய பங்கு இருக்கிறது. மருத்துவர்கள் மட்டும் நினைத்தால் அல்லது மனிதனுக்கு உள்ள மருத்துவம் மட்டும் செய்தால் இந்த நிலையை அடைய முடியாது. ஒன்றிணைந்த ஒரு ஆரோக்கியம் அல்லது சயின்ஸோடு, அறிவியலோடு இணைந்த ஆரோக்கியத்தை கொண்டு விளைந்தால் இன்றைக்கு ஒன் ஹெல்த் கான்செப்ட் என்று ஒரு புதிய கான்செப்டை சொல்லுகிறார்கள். மனிதன், இன்றைக்கு இயற்கை, மிருகங்கள், இந்த அனிமல் ஹஸ்பெண்ட்ரி அல்லது அக்ரிகல்ச்சர், இந்த மனிதர்கள், இந்த 3 பேருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஒன்றிணைந்த சமூக ஆரோக்கியமான நிலை. இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்களை தாக்கக்கூடிய நோய்கள் 60-70% விலங்குகளிலிருந்து வருகிறது. பறவை காய்ச்சலாக இருக்கலாம், பன்றி காய்ச்சலாக இருக்கலாம், அல்லது மஸ்கட்டோவினால் வரக்கூடிய வியாதிகளாக இருக்கலாம். ஸோ விலங்குகளிலிருந்து அதிகமான வருகிறது. அதுபோல் நம்முடைய சுற்றுப்புறங்களும், நம்முடைய மரங்களை நாம் அழிப்பதாலும், நம்முடைய சுற்றுப்புறங்கள் தூய்மையாக இல்லாத காரணத்தினாலும் பல்வேறு தாக்கங்கள் வருகிறது. ஆக நாம் ஒரு உயர்ந்த ஆரோக்கியமான நிலையை அடைய வேண்டும் என்றாலும் மனிதனும், மிருகங்களும், விலங்கினங்களும், நம்முடைய பயிர்களும் ஒன்றிணைந்த ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வரக்கூடிய ஒன் ஹெல்த் கான்செப்டை சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த நிலையை கொண்டு வருவதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்காக தான் இன்றைக்கி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த உலக சுகாதார தினத்தை சொல்லுகின்றார்கள். இந்த ஏப்ரல் 7 உலக சுகாதார தினத்திலே ஆரோக்கியத்திற்காக ஒன்றிணைவோம், அறிவியலோடு ஒன்றிணைவோம் என்கின்ற தலைப்பிட்டு நம்மை அழைக்கிறார்கள். இன்றைக்கு குறிப்பாக நம்முடைய இந்தியாவிலே இன்றைக்கு பல்வேறு விதமான சூடோ சயின்ஸ் அல்லது மிரக்கிள் ஹீலிங் அல்லது ஒரு பின்தாங்கிய கருத்துகள் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அறிவியலை சார்ந்து நின்று உலகத்தில்
இருக்கிற அத்தனை மக்களும் ஆரோக்கியம் பெற்று வரக்கூடிய ஒரு நிலைந்த நிலையை கொண்டு வருவதற்கு நீங்கள் அனைவரும் நின்று உழைக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக இந்த உழைக்கும் மக்களுடைய நலனிலே ஈடுபடக்கூடிய மருத்துவர்களாகிய உங்கள் அனைவருக்கும், அதே போன்று இன்றைக்கு சமுதாயத்திலே மக்களுடைய நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை ஒருமுறை கூட சொல்லி உங்கள் அனைவருக்கும் உலக சுகாதார தினத்தினுடைய நல்வாழ்த்துக்களை உரித்தாகட்டும். நாம் அனைவரும் இணைந்து ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்க முன்னெடுப்போம், முன் செல்வோம். நன்றி, வணக்கம்.